தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர நாள்ல சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து இப்ப வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களை சுத்தி வந்துட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட பதில் என்னவா இருக்கு? பிரச்சனை வந்தாதானப்பா சந்தோஷம். எங்க அண்ணன் மேல மேல வந்துட்டு இருக்காருப்பா. பிரச்சனை இருந்தா தானே அங்க ஒரு த்ரில்லே இருக்கு. பிரச்சனை இருந்தாதான் வாழ்க்கை. அண்ணன் பிரச்சனை இல்லைன்னாதான் கஷ்டம். பிரச்சனை வேணும், இன்னும் மேலும் பிரச்சனை வேணும். பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும், வரட்டும். அவங்க பயந்துட்டு தானே பிரச்சனை பண்றாங்க. நேரடியா பண்ணல, நேரடியா பண்ண சொல்லுங்க. நான்லாம் நேரடியா பேட்டி கொடுக்குறாள், நேரடியா பேர் சொல்றாள். நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு மிரட்டல் எல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் துணிஞ்சு நிக்கிறவ தளபதி தங்கச்சியா நிக்கிறேன். ஜூன் 28ஆம் தேதி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. கண்டிப்பா மதுக்கு ஒழிப்பு நிறைய விஷயம். கண்டிப்பா அத வந்து தவறா சித்தரிக்கப்பட்டிருக்க நிறைய மீடியா சேனல்கள் பாத்திருப்பீங்க வீடியோஸ்லாம். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தம்பி, நான் அந்த அன்னைக்கு 21 நைட்டு நான் தூங்கல. மனசுல அப்படியே ஓடிட்டே இருந்தது. நல்ல தலைவர்கள் ட்ரக்ஸ பத்தி அண்ணன் பேசியிருந்தாரு. அத பத்தி உண்மை சம்பவம் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அண்ணன் வந்து ரெக்யூஸ்டா கேட்டாரு, அம்மா 800 பிள்ளைங்க இருக்காங்கம்மா, பேச தப்பா எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு ஒரு அன்பா சொல்லும் போது உடம்புல ஒரு சரி தலைவனை பாத்துட்டயா அப்புறம் என்னயா அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. எதனால உங்களுக்கு தளபதி இவ்வளவு பிடிச்சிருக்கு? இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன? இந்த விஷயம் இல்லப்பா, அவர் முகத்தை பார்த்தாலே பிடிக்கும்பா. சின்ன வயசுல இருந்து இப்போ இன்னைக்கு நேத்தல்ல இல்ல, இதால வந்து என் ஃபேமிலிலயும் பிரச்சனை ஆயிட்டு ரொம்பலாம் பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அதை நான் விட்டுட்டேன். எனக்கு தளபதி முக்கியம், அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து நீங்க படத்துல எல்லாம் இதெல்லாம் காமிக்கிறீங்க, மது காமிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க, அதெல்லாம் பண்றீங்க, ஆனா நேர்ல வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கமெண்ட்க்கு என்ன சொல்றீங்க? நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு பதில் இருக்கு. படத்துல நடிப்புல மது இருக்கு, நிஜத்துல இல்ல. அந்த படத்துல பார்த்து நிறைய பேர் வந்து உருவாகுறாங்க, அதுலயும் நீங்க தவிர்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல? அது வந்து தவிர்க்க முடியாதுன்னா ஒண்ணு திருந்தணும். யாருமா? செய்யறவங்க திருந்தணும். அண்ணன் வந்து படத்துல வந்து நடிக்கதான் சொல்லி நடிக்கிறதுலதான் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, மது இதெல்லாம் அருந்துறாரு படத்துல. நீங்க பார்த்து செய்தா அது உங்க முட்டாள்தனம். இப்போ நான் அதை பார்த்து 4 பேர் பண்ணுவாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல? பாடல் வரிகள்ல ஏன் அந்த மாதிரி வைக்கிறீங்க? வரிகளுக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க தளபதி விஜய்க்கு. ஆமா, ஒரு பிரச்சனை கொடுத்தாதானே அவருக்கு வந்து மேல மேல பெரிய ஆள் ஆவாரு. பிரச்சனை இருந்தாதானே அவரோட வாழ்க்கைய வந்து நாளைக்கு முதலமைச்சரா உட்கார போறாருல. பிரச்சனை இருக்கணும்ல. இன்னுமே தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் ஆர்வம் இல்ல, இதனால எந்த ஒரு அறிக்கையும் இல்லாம எனக்கு கட்சி தொடங்கி இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? அதுக்கு சில முட்டாள்கள் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் காயே நவுத்தி இருக்காரு. சில முட்டாள்கள் சொல்லுவாங்க, அத நம்ம கேட்டு காதுல கேட்டு போயிட்டே வேண்டாப்பா. என்ன விஷயம் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க தமிழகத்துல? தமிழகத்துல வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் முன்னணி மாநிலமா வரும். அது அண்ணன் தளபதியால மட்டும்தான். 2026ல எதிர்பார்க்கிறோம், செஞ்சுரி அடிப்பார் அண்ணன். ஓகே, எல்லாருமே மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கள்ளக்குறிச்சி எடுத்துக்குங்க. அத வந்து அதெல்லாம் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். சரி, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் சொல்றேன், அண்ணன் வந்து ட்ரக்ஸை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி 28ஆம் தேதி பேசினாரு. நான் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது அண்ணா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, தம்பிங்க கிட்ட சொல்றேன். தளபதி தம்பிங்க நீங்க. நான் வந்து வில்லிவாக்கத்துல இருந்து வரேன். என்னோட தோழி ஒருத்தவங்க புளியாந்தோப்புல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஒரு கோயில்ல சந்திச்சாங்க. அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அக்கா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அந்த சகோதரி. என்ன பண்ணணுமா? என்னால் முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன் அப்படின்ட்டு நான் அந்த சகோதரிக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். அக்கா, நாங்க இருக்கிற வீடு தெரியலக்கா. அவங்க வந்து அரசு குடியிருப்பு வளாகத்துல 7வது மாடியில இருக்காங்க. அவளுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க, அவளுக்கு கணவன் இல்லை. 2 பிள்ளைகளோட தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா 7வது மாடியில. அந்த 7வது மாடியில நைட்டு 8 மணி ஆனா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்றேன், 8 மணி ஆனா ஃபுல்லா கஞ்சா அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு பசங்க அந்த ஃப்ளோரே அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு நேரத்துல 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த ஒரு விஷயமும் கோரிக்கை எல்லாம் வைக்கலையா யார்கிட்டயுமே? இருங்க, அது சொல்றேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோலாம் அந்த ஒரு நைட்டு ஒரு 10 திடீர்னு ஒரு வயிறு வலி இருந்தாலும் வெளியில வரணும்ல. பயந்துகிட்டு அந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்களும் வரதில்லை. அந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்களும் கட்சியில இருக்காங்க.
அவங்களாலையும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. இவங்களும் தனிப்பட்ட முறையில நிறைய பேர்கிட்ட போய் பார்த்து அரசியல்வாதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது மேலும் வளர்ந்துச்சே தவிர குறையல. எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நடக்குது. தெரிஞ்சு 100% தெரிஞ்சுதான் நடக்குது. இப்பதான் வந்து வெங்காயம் தக்காளி மாதிரி கஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணுக்கு எதிரே விற்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்றாங்க, நாசமா போறானுங்க. அதுக்கு சரியான தலைமை இல்ல. அதெல்லாம் ஒழிக்கணும்னா 2026ல அண்ணன் தளபதி முதல்வரா வந்தார். இல்ல இன்னொன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நாள் டைம் கேட்டேன். அந்த சகோதரிய ஒரு நாள் டைம் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். எனக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரி நான் பொது விஷயம் எல்லாம் கேட்டேன்னா நான் கொஞ்சம் சர்வீஸ் பண்ற ஆள் நானு. ஆமா. மறுநாளே நான் இருக்கிற ஏரியால 2 தளபதி தம்பிங்களை பார்த்தேன். அந்த ஏரியால தளபதி தம்பிங்க யாருன்னு விசாரிச்சேன். போனேன். 5 பேரா சேர்ந்து போனோம். போனதுல என்னக்கா, நான் வந்து தளபதி போட்டோ என்னோட வண்டியில இருக்கோம். அக்கா உங்களை நான் டிவில எல்லாம் பார்த்துருக்கோம், நீங்க தளபதி வெறிய, என்னக்கா என்ன விஷயம்க்கான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குப்பா, ஆனா அந்த பேர் வெளியே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு சலனமும் இல்லாம அந்த ஸ்பாட்லயே எனக்கு அந்த நேரத்திலேயே ஏன் கூடயே அந்த காவல் நிலையத்துக்கு வந்தாங்க. காவல் நிலையத்துக்கு வந்து அந்த காவல் அதிகாரியை பார்த்தோம். பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி சார் பேரெல்லாம் வெளியே வர வேண்டாம், 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, அது மாதிரி ட்ரக்ஸ் வந்து அங்க ரொம்ப மோசமா இருக்கு சார் அப்படின்னு நான் சொன்னேன். கம்ப்ளைண்ட் பண்ணேன். லெட்டர் எல்லாம் கொடுக்கல, வாய் வார்த்தையா சொன்னேன். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட வச்சேன். சார் இது உண்மையா இல்லையா நீங்க விசாரணை பண்ணிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து அன்னைக்கு இரவே வந்து மப்டியில போயிருக்காரு. அந்த 2 போலீஸ் போயிருக்காங்க. உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு விசாரணை பண்ணாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. அடுத்த நாள் சகோதரி, ஏன்னா அன்னைக்கு நைட் வரைக்கும் பார்த்துருக்கா, யாருமே இல்லை. இவங்க எதிர்பார்க்கறாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஸ்மெல் வரும், ஆட்டோமேட்டிக்கா வருமேன்ற ஒரு பயத்துல வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க. அடுத்த நாள் அந்த சகோதரி, அக்கா என்னக்கா பண்ண, என்ன ஆச்சு, நேத்து நைட்லாம் யாருமே இல்லையான்னாங்க. அந்த தெருவில், அதாவது அந்த 7th ஃப்ளோர்ல கிடையாது சார், இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அது எங்க அண்ணன் தளபதி தம்பிங்களாலதான் முடிஞ்சது. அது மாதிரி எல்லா தெருவு தளபதி தம்பிகள் வேணும், கண்டிப்பா வேணும். இது நம்மளே எடுத்து செய்யலாம், பயப்பட வேண்டாம், தைரியமா செய்யலாம். பேசுறதுக்கு பயப்படுறாங்க, செயல்படுறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப ஆளுங்கட்சி, அதனால ஆளுங்கட்சினாலே அராஜகம் தானப்பா. அதுதான் உங்களுக்கு மாற்ற வேணும். அன்னைக்கு வந்து தளபதி தம்பிங்களா கூட இந்த வேலையை பார்த்தேன். இன்னைக்கு அந்த 7th ஃப்ளோர்ல கஞ்சா எதுவுமே இல்ல. இதே மாதிரி எல்லாருமே செய்யணும்னு ஆசைப்படுறேன். தைரியமா செய்யுங்க. நமக்கு முன்னாடி தளபதின்ற தூண் இருக்கு. நம்ம வெற்றி நமக்கு தான். ஆனா 26ல தான் ஒழியும். அதுவும் தளபதி வந்தாதான் ஒழியும். தளபதி இருந்தா மட்டும்தான் அடியோட வேரோட புடுங்கி போட முடியும் ட்ரக்ஸ்.